Infotech Tally. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேலியில வந்து பாத்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் என்ட்ரி வந்து நம்ம யூஸ்வலா கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம அட்டெண்டன்ஸ் என்ட்ரி கிரியேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா வவுச்சர்ஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்க லெஃப்ட் அண்ட் அதர் வவுச்சர்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா நமக்கு அட்டெண்டன்ஸ் வவுச்சர் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா மேனுவலா வந்து ஒவ்வொரு அட்டெண்டன்ஸ் என்ட்ரியுமே வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்லயே நம்ம எல்லா டீடைல்ஸுமே ஃபில் பண்ணிட்டு டேலியில நம்ம அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் எக்ஸல் ஃபைல் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நம்ம அந்த எக்ஸல் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்க டிரான்சாக்ஷன் இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. இங்க கான்ஃபிகர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சாம்பிள் ஃபைல் ஃபார் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டர் பாத் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அட்டெண்டன்ஸோட வவுச்சர் டைப்போட சாம்பிள் ஃபைல் வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வவுச்சர் டேட், வவுச்சர் டைப் நேம், வவுச்சர் நம்பர், லெட்ஜர் நேம், இந்த மாதிரி நமக்கு அட்டெண்டன்ஸ் எம்ப்ளாயி நேம், ப்ரொடக்ஷன் டைப், இந்த மாதிரி நமக்கு நிறைய காலம் வந்து நமக்கு வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த காலம் வேணுமோ அந்த காலம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேண்டாம் அப்படின்னா அந்த காலம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சேம் வந்து பாத்தீங்கன்னா பேரோல் வவுச்சர் வந்து ரீட்மி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலயும் வந்து நமக்கு அடிஷனலா ஏதாவது காலம்ஸ் வேணும் அப்படின்னா கூட நம்ம இதை பார்த்து கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வவுச்சர் டேட் காலம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வவுச்சர் டைப் நேம், அட்டெண்டன்ஸ் எம்ப்ளாயி நேம், அட்டெண்டன்ஸ் ப்ரொடக்ஷன் டைப், அட்டெண்டன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலம்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸுமே வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டை நம்ம அப்படியே வந்து டேலியில வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ நான் அந்த எக்ஸல் ஷீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டேலியில இம்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பண்றது டிரான்சாக்ஷன் என்ட்ரி. ஸோ அதனால நம்ம டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பேரோல் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற எக்ஸல் ஷீட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேரோல் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து மேப்பிங் டெம்ப்ளேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட், அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் எஸ் கொடுத்துறேன். ஸோ பேக்கப் கம்பெனி டேட்டா பிஃபோர் இம்போர்ட், நீங்க ஏதாவது பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஸோ இம்போர்ட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் டே புக் ஓப்பன் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா 35 May 25 நம்மளோட அட்டெண்டன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 31 October 25 அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால நான் டே புக்ல டேட்டா மாத்திக்கிறேன். October 25 அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ மாத்திட்டா அப்படின்னா நமக்கு அட்டெண்டன்ஸ் என்ட்ரி வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆதி, கீதா, ஹரி, ஜீவா அப்படின்னு எல்லாத்தோட அட்டெண்டன்ஸுமே வந்து டேலியில வந்து நமக்கு ஒரே இதா வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எக்ஸல் ஷீட்ல எல்லா டீடைல்ஸுமே வந்து ஒரே என்ட்ரி நமக்கு டேலியில போஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பிபி இன்ஃபோடெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இப்போ ஆன்லைன் கோர்சஸ்மே வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல போயிட்டு பிபி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிபி இன்ஃபோடெக் ஹோம் பேஜ் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும், அந்த கோர்சஸ் அப்படிங்கிற காலம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து வெறும் ஜஸ்ட் 99 rupeesக்கு மட்டும்தான் வந்து இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 99. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரைட் சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே வந்து இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் டு கார்ட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் கொடுத்து நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.